அனைவருக்கும் வணக்கம். வெற்றி நதி நாற்று உற்பத்தி நிலையம் சார்பாக வெற்றி நதி நாற்று உற்பத்தி நிலையம் என்றால் என்ன? ஊரெல்லாம் வீட்டு தோட்டம் என்கிறது தான் அதுக்குண்டான திட்டம். நாங்கள் ஏற்கனவே நிறைய செஞ்சுருக்கோம். அப்போ இங்கே நாங்கள் வெற்றி நதி நாற்று உற்பத்தி நிலையம் எதுக்கு ஆரம்பித்தோம்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் வரும்போது ஒவ்வொரு விதமான இதுகளை சொல்லுவாங்க. சாப்பாடு இல்லை, கஷ்டமாக இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய இதுகளை சொல்லுவாங்க. அப்போ சில வீடுகளில் போய் பார்த்தா ஒரு பழக்கண்டும் இருக்காது, ஒரு மரக்கண்டும் இருக்காது. அப்போ நாங்கள் போகிற இடத்துல ஏன் கண்டு வைக்கலையான்னு கேட்டால், விதை 7,000 8,000 போகுது, இதை வாங்கி நாங்கள் ஒரு ஆக்களுக்காக கண்டு வைக்க முடியுமா 10 கண்டுக்காக அப்படிங்கிறது. நீங்கள் கண்டுகள் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் கொடுக்குறோன்னா அதுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட நிதி இல்லை. அப்போ நாங்கள் சில இதுகளை சரணியாங்கிறவங்க யூகேலேருந்து அவங்களோட அப்பாட பிறந்தநாள் அழைவு தினத்தை முன்னிட்டு அப்போ அவங்க செய்ய சொன்னாங்க. ஒரு 17 பேருக்கு கொடுத்தோம். அடுத்தது அவங்க அக்காட அகவை தினத்தை முன்னிட்டு கொடுக்க வச்சுட்டாங்க, ஒரு 4 பேருக்கு கொடுத்தோம். அப்புறம் இப்போ யூகேயில் இயங்கி வரும் மானுடம் அமைப்பு ஊடாக டாக்டர் சுகுமார் அண்ணா, மோகண்ணா அவங்க இப்போ மன்னாரில் சாந்திபுரம் கிராமத்துக்கு 50 பேருக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக 25 பேருக்கு இன்றைய நாள் பேக் கொடுக்குற நிகழ்வு. ஒரு 50 பேருக்கு கொடுக்குறத மானுடம் அமைப்பு ஊடாக பெரிய ஒரு இதை செய்ய விரும்புகிறாங்க. அதே மாதிரி சில பேர் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இங்கே எல்லோருக்கும் எல்லாம் தேவை. அது விவசாயம் முக்கியமாக தேவை. உணவு மாசடைந்த நோய்களால் மரக்கறி சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு பெரிய வருத்தங்கள் இதுகள் வர்றதுனால அதில் சரியான முறையில் செய்யணுங்கிறது தான் இந்த ஊரெல்லாம் வீட்டு தோட்டம் வெற்றி நதி நாற்று உற்பத்தி நிலையத்தினுடைய நோக்கம். இந்த நீண்ட கால பயணத்தை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்னா, ஒவ்வொரு விருப்பப்பட்டவங்க பிறந்தநாள் இப்படி முக்கியமாக ஒரு நிகழ்வை செய்ய விரும்புகிறவங்க 2000 துவக்கம் 5000 வரை இந்த கண்டுகள் கொடுக்குறதுக்கு நிதி ஒரு ஆளுக்கு கூட செய்யலாம். அது நல்ல ஒரு நோக்கமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரே நாளில் ஒரு 5000 ரூபாய்க்கு சாமானை வாங்கி கொடுத்து அந்த ஒரு கிழமைக்கு அவங்கள சோம்பேறி ஆக்குறதோட, சாமான்களே கொடுக்காம கண்டுகளாக ஒரு உயிர் வளர்ப்பை கொடுத்து அவங்கள 6 மாதம் ஒரு பெரிய ஒரு பயனாளி ஆக்குறது தான் இந்த திட்டம். அதில் பெருசாக மானுடம் அமைப்பு பெருசாக முக்கியத்துவம் பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ணா டாக்டர் சுகுமார் அண்ணாவுக்கு பெரிய நன்றி, மோகண்ணாவுக்கும் பெரிய நன்றி. இதைத்தான் அவங்க ரொம்ப காலமாக விரும்பியிருக்கிறாங்க. அப்போ எங்களோட பயணம் அவங்களுக்கு நல்லா தெளிவாக விளங்குச்சு. இப்போ மன்னார் மாவட்டத்தை நோக்கி இந்த சாந்திபுரம் கிராமத்தை எதுக்கு நாங்கள் முதல் கட்டமாக செய்ய விரும்புகிறோன்னா, அந்த தடவை முதல் பயணமாக இருக்குண்டா, ஒரு வெட்ட வெளி ஒரு மரக்கண்டுகள் கூட இப்போ இருக்க அந்த வெயிலுக்கு வீடுகளுக்குள்ள போய் கோழி குஞ்சு முடங்கின மாதிரி பிள்ளைகள் முடங்கிடுவாங்க. அப்போ லீவு நாட்களில் வெளியே வரைய முடியாது. அப்போ ஒரு புங்க மரம் இப்படி மரங்களை வைக்கிறதும் எங்களோட பெரிய நீண்ட நாள் கனவாக இருக்குது. புங்க மரங்களை எதுக்கு வைக்கிறோம்னா, புங்கை இயற்கையாகவே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அப்போ 4 பொடியங்களை அதில் போய் கேரம்போர்டு விளையாடுவாங்க, படிப்பாங்க. அதுக்கு ஒரு புங்கை இருந்தால் நல்லம். அது மாதிரி வீட்டுக்கு ஒரு பப்பாளி கண்டு, மாங்கன்று, இங்கே இருக்கிறது எல்லாம் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் சனத்துக்கு கொடுக்க தான். நிறைய செய்ய ஆசையாக இருக்குது. செய்கிறதுக்கு நிறைய பேர் இணைஞ்சால் அது பெரிய உதவியாக இருக்கும். இந்த திட்டத்துக்குள்ள உள்வாங்காதவங்க, விருப்பம் உள்ளவங்க இங்கே நேரடியாக கண்டுகள் வாங்கலாம். ஒவ்வொரு கண்டுக்கும் ஒவ்வொருடைய விலைகள் இருக்குது. அப்போ 2 கண்டு வேண்டுனாலும் இங்கே வாங்கலாம், 10 கண்டு வேண்டுனாலும் இங்கே வாங்கலாம். மரக்கண்டுகள் வாங்கலாம், பழக்கண்டுகள் வாங்கலாம், பசலைகள் வாங்கலாம். எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது இயற்கையான முறையில். அப்போ இந்த இயற்கையை சனத்துக்கு கொண்டு போய் செய்யணும், அதை கொண்டு போய் சுத்தமான முறையில் அவங்கள கொண்டு வரணுங்கிறது தான் இந்த மானுட அமைப்பும் ஊரெல்லாம் வீட்டு தோட்டம் வெற்றி நதி நாற்று உற்பத்தி நிலையத்துடைய நீண்ட நாள் கனவு. நாங்கள் இப்போ ஒரு மேடையில் இருக்க கண்டை இப்படி பேக்குக்கு மண் போட்டு அந்த கண்டை பிடுங்கி இந்த மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரி 3 கண்டு நாங்கள் வைக்கிறது மாதிரி தான் அது வரும். அவங்க பசலை மண்ணை கலந்து இந்த இப்படி கண்டை கொண்டு போய் இப்படி இறக்கும் போது இந்த உயரத்துக்கு வரும். தக்காளின்னா இந்த உயரத்துக்கு வரும், மிளகாய் கண்டுன்னா அங்கால இருக்குது அந்த உயரத்துக்கு வரும். அப்படி அவங்களுக்கு செய்கிற முறைகளையும் செய்கிறது. 25 கண்டு 25 பேக்கு 25 கிலோ பசலை ஒரு நபருக்கு கொடுக்கும்போது அதுக்கு உண்டான இவங்க பிடுங்கி வச்சா அடிக்கிற வெயிலுக்கு சில இடங்களில் வராது. இதில் ஒரு கண்டு கூட ஃபெயிலியர் ஆகுது. ஏன்டா நாங்கள் இதை கொடுக்கும்போது இந்த பேக்கை கழட்டிடுவாங்க. கழட்டி அதில் ஒரு பள்ளத்தை அந்த பெரிய பேக்கில் வச்சு இதை இறக்குவாங்க.
ஒவ்வொரு வீட்டுக்கும் 25 பேக் கொடுக்கும்போது நாங்கள் அதுக்குண்டான அவங்க பசலை மண் சரி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மண்ணுகளை போட்டு இந்த கண்டை கொண்டு இறக்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் சொல்லுவோம், அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, மரக்கறி விட்டுற தண்ணி, மீன் கழுவுற தண்ணி, இறைச்சி கழுவுற தண்ணி, எல்லா தண்ணிகளையும் ஒரு வாளியில் ஊற்றி அவங்க கலந்து வச்சு பின்னிறங்களில் இனத்தால் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு அதுகளை மேலே ஊற்றும் போது அந்த நோய்களே இருக்காது. இயற்கையாகவே அவங்களே உருவாக்குனதை அவங்களே சாப்பிடலாம். அதில் பெரிய ஒரு சந்தோஷமும் ஆறுதலும் கிடைக்கும். நாங்கள் அதை முயற்சிப்படுத்தினால இன்னும் மேலே அவங்க முயற்சிப்படுத்துவாங்கங்கிறது தான் இந்த ஊரெல்லாம் வீட்டு தோட்டம் வெற்றி நதி நாற்று நிலையம் ஊடாக மானுடம் அமைப்பு செய்கிறது பெரிய ஒரு உதவி. இந்த உதவி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி, விவசாயி.